பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் பெருகுவதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு இணைப்பு என்பதை தான் நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பொதுவாக உலக மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தை மதங்களில் ஒன்றாக கருதுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் பலரும் கூட கிறிஸ்தவம் ஒரு உண்மையான மதம் என்று கருதுகிறார்கள். ஆனால் பாருங்கள், கிறிஸ்தவம் என்பது ப்ரைமரியாக இட் இஸ் நாட் அ ரிலீஜன், இட் இஸ் அ கனெக்ஷன். இட் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன். மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். அது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு மார்க்கம். உறவை பாருங்கள், இட்ஸ் நாட் அ, அகெயின் ஐ வாண்ட் டு ஹைலைட், it's not a religionship, it's a relationship between God and man. அதுதான் கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு என்ன ஆகுது, ஒரு மனிதன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனிதன் ஒரு மனுஷியோ அல்லது மனிதனோ, ஏதோ ஒரு பெண்ணோ ஆணோ இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னா, she and or he become a child of God, a son of God, a daughter of God. இன்று உண்மையான கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் போய் அவர்கள்கிட்ட கேட்பீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, he is a son of God, he is a daughter of God. They will have courage to say that. எந்தவித தயக்கமும் இல்லாமல், நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி என்பதை தைரியமாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்தவரை எந்த ஒரு மதமும் இப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை எந்த மதமும் மார்க்கமும் தரவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. யோவான் வேத புத்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 12-13 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். அது மட்டுமல்ல, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த ஊரில் வேணாலும், எந்த ஒரு குடும்பத்திலையும் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பிறந்தது எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த பாஷை, எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்க, it doesn't matter to God. When you accept Jesus as Lord and Savior, you become his son, his daughter. நீங்கள் இரத்தத்தினால, மாம்ச சித்தத்தினால, புருஷனுடைய ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வில்லுனால பிறக்கல. நீங்கள் தேவனாலேயே பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான நண்பர்களே, இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு இணைப்பு. இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் மேன் அண்ட் காட். மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு, ஒரு உறவை உண்டாக்கக்கூடிய, தகப்பன் மகன் என்ற ஒரு உறவை உண்டாக்கக்கூடிய ஒரு இணைப்பு. உண்மையான கிறிஸ்தவர்கள் நிஜமாகவே அவர்கள் ஒரு தந்தை மகன் என்கிற அந்த உறவை அனுபவித்து வருகிறார்கள் நாள்தோறும். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நான் உங்களை அழைக்கிறேன். இன்னும் இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறாமல் இருப்பீர்களானால், தைரியமாக இந்த அன்புள்ள ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நொடியில் தானே கர்த்தர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே, நீர் உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் இவர்களை நிரப்புங்க. வெளிச்சத்தை கொடுங்க தகப்பனே. ஆசீர்வதியும் தேவ கிருபை, தேவ பிரசன்னம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிரம்பட்டும். அதே போல் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த தைரியத்தை உடையவர்களாய், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற தைரியத்தை உடையவர்களாய் வாழ்ந்து பெருக ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.